அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். 2024ஆம் வருடம் மார்ச் மாதத்திற்கான மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கான ஜோதிட பலன்கள். மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு வேலையின் மூலமாக தொழிலின் மூலமாக வருமானங்கிறது நல்லபடியாகவே இருக்குது இந்த மாதத்தில். அதே நேரத்தில் தந்தையின் மூலமாகவும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். இப்போ நிறைய இடங்களுக்கு அப்பாவும் வேலைக்கு போய்ட்டுருப்பார்ல, அதன் மூலிமா அப்பாவாலேயும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுங்கிறது உண்டு. இன்னும் ஒரு சிலர்கள் குடும்பத்துக்காகவும் தந்தைக்காகவும் சில நிறைய பேர் இப்போ இந்த டூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா பயணம் போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே இந்த மாதத்தில் குடும்பத்தோடு தந்தையோடு வெளியூர் செல்வதற்கான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்கள் தந்தை உங்கள் குடும்பத்தை விட்டு தள்ளி வேறு ஒரு ஊருக்கு போய் வாழக்கூடிய தன்மையும் இந்த மாதத்தில் ஏற்படும். இந்த மாதத்தில் மட்டும் ஏற்படும். கொஞ்சம் பிரிஞ்சு ஒரு 10 நாள் ஒரு வேலை விஷயமாக வெளியூர் போய் பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மை ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுடைய இளைய சகோதரர் சகோதரிகளால் தான் நீங்கள் அவங்களுடைய விஷயத்தில் வரக்கூடிய மாதத்தில் ரொம்ப கவனிச்சுக்கோங்க. அவங்க சில மறைமுக முயற்சிகள் மூலம் அவங்க ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டி உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் எந்த ஒரு புது முயற்சிகளையும் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது. செஞ்சீங்க அப்படின்னா கெட்டிங்க. இந்த மாதத்தில் செய்யாதீங்க. ஏதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் தள்ளி வச்சுருங்க. எதையும் செய்யாதீங்க. தூக்கி ஓரம் கட்டிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். சுகர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சுகர் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செக் பண்ணிக்கோங்க. அதே போல் சிலருக்கு ஆப்ரேஷன் சம்பந்தமான விஷயங்கள், நீரிழிவு சம்மந்தப்பட்ட நோய்களில் இருக்கிறவங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் மருத்துவத்துறையை கரெக்டாக ஆலோசனை பண்ணிக்கோங்க, சரிங்களா? சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க இந்த மாதத்தில் ஆப்ரேஷன் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். உடல்நிலையும் நல்ல ஒரு அமைப்புக்கு இருக்கும். எதிர்பார்த்த உடல்நிலை ஆரோக்கியங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். உறவுகளும் உங்களுக்கு நல்லபடியில் சப்போர்ட் பண்ணுவாங்க. கணவனுக்கு மனைவியும் சரி, மனைவியின் மூலமாக கணவனுக்கும் சரி நல்ல அனுகூலமான தன்மை சப்போர்ட்டுங்கிறது இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. மனநிலையை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. குடும்பத்தை பற்றி பூர்வீகத்தை பற்றி மனசில் இந்த மாதத்தில் அதிகமான எண்ணங்கள் ஓடக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுக்கு பிரச்சனையே நீங்கள் தான், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதே போல் உங்கள் உடல்நிலையை இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக கவனித்து கொள்ளுங்கள். உடல் சார்ந்த நிலைகளை கவனமாக கவனித்து கொள்ளுங்கள். கடனுடன் வாங்குகிற மாதிரி எண்ணம் உருவாகும். தயவு செஞ்சு எதையும் செஞ்சிடாதீங்க, கடந்து போயிருங்க. உடல்நிலை தான் இந்த மாதத்தில் நீங்கள் மிக மிக கவனத்தில் எடுத்துக்கணும், சரிங்களா? கடன் விஷயத்துலையும் தொற்றாதீங்க, தள்ளி வச்சுருங்க. அதே போல் கொஞ்சம் வேறு யாருக்காவது வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இருக்குது. அடுத்து யாராவது ஒரு ப்ரமோஷனுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதம் பண்ணாதீங்க, தள்ளிச்சு விட்டுருங்க. அதே போல் மூத்த சகோதரர் உங்களை ஏதாவது அவருக்கு உதவி பண்ணுறேன்னு ஏதாவது பண உதவிகள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் இந்த மாதம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய அந்த உதவிகள் அவர்கிட்டையும் சொல்லிடுங்க இந்த மாதம் வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா அப்படி பண்ணினாலும் அது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் என்ன தான் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு எஃபோர்ட் எடுத்தாலும் ரிசல்ட் உடனடியாக இருக்காது இந்த மாதத்தில், சரிங்களா? அனுகூலமான மாதம் வரக்கூடிய நேரங்களில் நீங்கள் செய்யுங்க. அது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்க்கும்போது இந்த எப்படி இருக்குங்கிறத இன்னும் கொஞ்சம் கவனித்து சொல்லிடலாம், சரிங்களா? மற்றபடி எல்லோரும் நல்ல அமைப்பில் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன் பார்க்க நினைக்கிறவங்க இந்த காணொலியிலே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்கள் மூலமாக ஆன்லைன்லேயே தொலைபேசியிலே உங்களுக்கான நற்பலன்களை தெரிந்து அறிந்து கொள்ளலாம். விருப்பப்படுறவங்க அலைங்க. மீண்டும் அடுத்து இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்க.